ஜூலை 27, 2025 இன்றைய வேத வசனம் சங்கீதம் 46:7. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். டுடேஸ் பைபிள் verse Psalms 46:7. The Lord of hosts is with us, the God of Jacob is our fortress. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலமானவர். ஆவியானவரே, இன்றைக்கு கூட இறங்குவீராக என் தகப்பனே. அப்பா, இந்த வாரம் முழுவதும் கூட நீர் எங்களை பாதுகாத்தீரே. அப்பா, நாங்கள் போகிலும் வருகிலும் எங்களை பாதுகாத்தீரே. எங்களுக்கு எந்த வியாதியும் சரீர பலவீனங்களும் வராது பாதுகாத்தீரே. பொறாமையின் கண்கள், பொல்லாத மனுஷ கண்களிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. அப்போ இந்த ஓய்வு நாளிலும் கூட ஆவியானவரே, உம்மை தொழுது கொள்ளும்படியான ஞானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீரே. உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஆவியானவரே, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். அப்பா, இன்றைக்கு கூட அப்பா ஒவ்வொருவரையும் ஆவியானவரே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அவர்களை வழிநடத்துகின்ற எங்கள் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே, இமை பொழுதும் எங்களை கைவிடாத தகப்பனே, இமை பொழுதும் எங்களை மறக்காத எங்கள் தகப்பன் நீரல்லவு கத்தாவே. அநேக மனுஷர்கள் எங்களை விட்டு போயிருக்கலாம், எங்களை மறந்திருக்கலாம். ஆனாலும் என் தேவரீர் நீர் எங்களோடு இருக்கின்றீரே. அப்பா, நாங்கள் உண்மை விட்டு போனாலும் அப்பா நீர் எங்களோடு எங்களை பிடித்து கொண்டு ஆவியானவர் எங்களை அணைத்துக் கொள்கின்ற தேவன் நீரல்லவு கத்தாவே. இப்பொழுது கூட இறங்குவீராக. அன்பு சகோதரி சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. குடும்பமாய் ஒப்பு கொடுங்க. குடும்பங்களில் கூட இன்றைக்கு அநேக பேர் உங்களை விட்டு போயிருக்கலாம். உங்கள் கணவன் போயிருக்கலாம், மனைவி போயிருக்கலாம், பிள்ளைகள் போயிருக்கலாம். யார் போயிருந்தாலும் ஆனால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். நீங்கள் விசுவாசிங்க, விசுவாசத்தோடு துதிங்க, செபிங்க. உங்களை விட்டு யார் போனாலும் நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் பெரிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். நீங்கள் யோசிச்சு அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனுஷர் விட்டு போகிறதுனால நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்க ராஜா. இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போகும். உலகத்தில் இருக்கிற எல்லா மாயான இச்சையான காரியங்களும் அழிந்து போகும். ஆனால் ஒரு நாளும் அழியாத தேவன் நம்முடைய தேவன். அவரை விசுவாசத்தோடு தொழுது கொள்ளுங்க. ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்க ராஜா. அன்பு வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கு கூட உங்களை விரும்பினாங்க, உங்களை விட்டு போயிருக்கலாம். அவர்களை குறித்து நீங்கள் இன்றைக்கு வருத்தத்தோடு வேதனையோடு கூட இருக்கலாம். இதனால் அவங்க வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட கவலையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்மளுடைய சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். மனுஷர்கள் போய்விட்டாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றாரு. எழுந்து நடங்க. ஆவியானவரே இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவ்வளோதான், என் வாழ்க்கையே முடிந்து விட்டதுன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் வருத்தத்தோடு இருக்கலாம். ஏதோ ஒரு மூலையில் வருத்தத்தோடு படுத்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கார். எழுந்து நடங்க. உங்களுடைய வழிகளில் நடங்க. ஆண்டவர் காண்பிக்கிற வழியில் நடங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, நன்றி ராஜா. இன்னும் அநேக சிறு பிள்ளைகளை கூட தாயும் தகப்பனும் விட்டு போயிருக்கலாம். அவர்களும் கவலையோடு கூட இருக்கலாம். பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் உங்களை நிச்சயமாய் அந்த நித்திய ஜீவ வழியில் நடத்துவார். விசுவாசத்தோடு கூட துதிங்க. பெரியோர்களும் பிள்ளைகள் விட்டு போயிருக்கலாம். இன்னும் அநேக பேர் உங்களை விட்டு, சொந்த பந்தங்கள் விட்டு போயிருக்கலாம். கவலையோடு கூட நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றாரு. விசுவாசத்தோடு கூட துதிங்க, செபிங்க. ஆவியானவர் எப்பொழுது இறங்க ராஜா. இறங்க என் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அன்று ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல
ஆவியானவரே, இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக என் தகப்பனே. அப்பா, யார் எங்களை விட்டு போனாலும் ஆவியானவரே நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்று அந்த நம்பிக்கையோடு ஆவியானவரே நாங்கள் நடந்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் என் தகப்பனே. ஆவியானவரே, ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அன்பு சகோதரிய சகோதரனை ஒப்பு கொடுங்க. வாழ்வு பிள்ளைகளை, பெரிய சிறு பிள்ளைகளை ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க என் தகப்பனை. ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. வேதனையில, துன்பத்துல, துக்கத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் வழி நடத்து.